என்னம்மா? நீங்க தாத்தாவாக போறீங்க. என் வயித்துல ஒரு குட்டி பாப்பா வந்துருச்சுப்பா. நிஜமாப்பா கண்ணம்மா? மாப்பிள்ள, கண்ணம்மா சொல்றது உண்மையா? ஆமா மாமா. நான் தாத்தாவாயிட்டேன். கண்ணம்மா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, மாப்பிள்ள. கண்ணம்மா, இது போதுமா? இது போதும் எனக்கு. என் பொண்ணு ஒரு புள்ளைய சுமக்கிறா. அவளுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு. இதுக்கு மேல எனக்கு என்னமா வேணும்? கடவுளே, நீ எங்க இருக்கேன்னு தெரியல. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்ப்பா. ஏன்னா மாமா, கடவுளுக்கே ஆசீர்வாதம் பண்ற. ஏய், என்னடி இது? இந்த ஆளு நேத்து வரைக்கும் கையை அப்படி வச்சிருந்தாரு, காலை இப்படி வச்சிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா கையும் காலையும் வச்சுக்கிட்டு எப்படி டான்ஸ் ஆடுறாரு, குதிக்கிறாரு. இவ வேற கெருப்பமா இருக்காளாமேம்மா. ஆமாடி. இந்த வீட்டோட முதல் வாரிச இவ பெத்து கொடுத்துட்டா, அப்ப நம்ம அஞ்சலியோட நிலைமை என்னம்மா? எல்லாமே கெட்ட செய்தியாவே வருது. நேத்து தான்ப்பா கன்ஃபார்ம் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் போற வழியில உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். சந்தோஷமா? ஆண்டவா, இன்னைக்கு தாப்பா என் மனசு குளிர ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்க. கணபதி, போய் சீனி எடுத்துட்டு வா போ. இதோ வரேன். பாவி, பேர புள்ள வரப்போறான்ற விஷயத்தை கேட்டதும் கை கால்லாம் சரியாயிடுச்சு போல இருக்கு. யோ, உனக்கு எப்பயா சரியாச்சு? கை கால்ல இந்த ஆட்ட ஆட்டுற? அதெல்லாம் எப்பவோ ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நல்லி எலும்பு வறுவல், பெப்பர் சிக்கனு, ஆட்டுக்கால் சூப்புன்னு மொத்தமா வந்து இறக்குனீங்க. அதுக்கு முத நாளே சரியாயிடுச்சு. அப்போ உடம்பு நல்லானதை மறைச்சு அம்புட்டியே வாங்கி தின்னியா? இல்லனா மட்டும் உன் கையால ஒரு வரக்காத்தியாவது வச்சு கொடுக்குற ஆளா நீ? தள்ளு. உங்ககிட்ட எல்லாம் இப்படி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாதான் உண்டு. மாமா, இதா நீயே உன் கையால ஊட்டு. கட்டு. இந்த சீனி மாதிரியே இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும்தான் இருக்கணும். மாப்பிள்ள, அப்பாவாயிட்டீங்க. மாமா, நீங்களும் தாத்தா ஆயிட்டீங்க. எனக்கு இப்பதான் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. நீங்க சொன்ன உண்மைய கண்ணம்மா கிட்ட சொல்லாம விட்டுட்டோன்ற குற்ற உணர்ச்சி என்ன ஒவ்வொரு நாளும் வாட்டி வதச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது போயிடுச்சு மாப்பிள்ள. நான் உண்மையை சொல்லாம இருந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுன்னு தோணுது. இந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவன் உங்க குறைய சரி பண்ணிட்டான். நேரம் கூடி வந்துட்டா மழை போல வர கஷ்டமும் பனி போல விலகிடும்னு சொல்லுவாங்க. அது இதுதான் நினைக்கிறேன். ஆமா மாமா, சில நேரம் நம்ம எவ்வளவுதான் அறிவுபூர்வமா லாஜிக்கா யோசிச்சாலும் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இயற்கைங்கிறது நம்ம எல்லாருபடியும் ரொம்ப பெருசு இல்ல. ஒரு மனுஷன் 100 வருஷம் முழுசா வாழ்ந்தா அவன் இந்த பூமியில வாழ்ற நாட்களோட எண்ணிக்கை வெறும் 36,500 தான். இதுக்கு தான் இவ்வளோ சண்டை, இவ்வளோ யுத்தம். ஆனா ஒரு விஷயம் மாமா, ஒரு வழியா அந்த பிரச்சனையில இருந்து கண்ணம்மாக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அப்பதான் பாவம் குழந்தைன்னு இந்த பிரச்சனையால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சா. இனிமேலாச்சும் கண்ணம்மா நல்ல நிம்மதியா இருக்கணும் மாமா. இனிமே என்ன மாப்பிள்ள, உங்க அம்மாவுக்கு இனிமே கண்ணம்மா மேல வருத்தம் வர வாய்ப்பு இல்லை. ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்துட்டா அவங்க பாட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க போறாங்க. நிச்சயமா அன்பா நடந்துப்பாங்க. அம்மாக்கு இப்பவே ரொம்ப சந்தோஷம் மாமா. எனக்கு தெரிஞ்சு இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க வேணா பாருங்க. நீங்க காரைக்குடி கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல? ஆமா, அந்த சாமி தான் உங்க மேல மனசு இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, அந்த தெய்வத்தோட அருள் தான் என்கிட்ட இருக்க எல்லா குறையும் சரி செஞ்சதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். சரி மாமா, நான் அப்படியே கண்ணம்மா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். நானும் வரேன் மாப்பிள்ள. ஐயோ, நீங்க எதுக்கு மாமா அலையிறீங்க? மாப்பிள்ள, அலையிறதா? அட நீங்க வேற. என் பொண்ணு வயித்துல இருக்கிற புள்ளைய செக் பண்ண போறீங்க, நான் இங்கே உட்காந்து என்ன பண்ண போறேன்? நானும் ரொம்ப காலமா இப்படியே படுத்தே கடந்துட்டேன்.
ஒரு மாதிரியா இருக்கு. அதுவும் கொஞ்ச நாளா உடம்பு சரியானதுக்கு அப்புறமும் இவளுங்க கிட்ட ஒரு ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நடக்க முடியும், ஆனா நடக்க முடியாது. நல்லா பேச முடியும், ஆனா பேச முடியாது. ஐயோ, ரொம்ப கொடுமையா இருக்கு மாப்பிள்ள. உங்களை நேர்ல பார்க்கும்போது நன்றி சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த 1 கோடி ரூபாய் வரப்போகுதுன்னு நீங்க தான் சொல்லி விட்டீங்களாமே. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு ஓவரா கவனிச்சாளுங்க. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் மாப்பிள்ள. ஐயோ மாமா, எனக்கு எதுக்கு மாமா நன்றி? எல்லாம் அவங்க தானே பண்ணாங்க. என்னம்மா? மாமா என்ன லேட்னு சொல்லிட்டு நீங்க நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்களா? இதோ கிளம்பிட்டோமா, கிளம்பிட்டோம். கிளம்பிட்டோமா? ஆ. நீங்களுமா வரீங்க? அட ஆமாம்மா, நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கும் ஒரு மாதிரியா இருக்காதா? அப்ப வாங்கப்பா போலாம். சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இதோ ட்ரெஸ் மாதிரி சரிங்களா? இப்ப ஹாப்பியா? உட்காரு கண்ணம்மா. உட்காருமா. ஒரு நிமிஷம் இருங்க. இதோ இப்ப பேசிட்டு வரேன். சொல்லுங்க சார். டாக்டர் கேஷவ் இருக்காரா? இருக்காங்க சார். இப்ப அவைலபிளா இருக்காரா? இருக்காங்க சார். ஒரு டெஸ்ட் ஒன்று எடுக்கணும். கொஞ்சம் Okay, அவர்கிட்ட sir. இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஓகே சார், நான் Okay, கால் பண்ணிட்டு thank you. சொல்றேன். ஓகே சார். கண்ணம்மா, இப்போ வந்து கூப்பிடுவாங்க, பயப்படாம போ. சின்ன டெஸ்ட் தான். ரிசல்ட்ஸ் கூட இருந்து வாங்கிட்டே போயிடலாமாம்மா? சரிங்க மாப்பிள்ள. கண்ணம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, சந்தோஷமா போ. அதான் ஏற்கனவே எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. டாக்டர். யா. டெஸ்ட் எடுக்க போலாமா? கூப்பிட்டாங்க. கண்ணம்மா போலாம். பயப்படாம போயிட்டு வா. ஓகே, வாங்க மேடம். பார்த்து. மாப்பிள்ள, மாமா, அம்மாவுக்கு இதுல சந்தோஷம் தானே? சந்தோஷமாவா? உடனே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சதே அவங்க தான். அவங்க மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு மாமா. கண்ணம்மா கிட்ட இவ்வளோ அக்கறையா அவங்க பேசி நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. கேட்கவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவங்க கண்ணம்மாவை ஏத்துக்கிட்டா அதுக்கு பிறகு எனக்கு என்ன வேணும் மாப்பிள்ள? கண்ணம்மா வா, உட்கார். உட்கார். அவ்வளோதான். இதுக்கு போய் எவ்வளோ பயந்தான்னு பார்த்தீங்களா? கண்ணம்மா, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க வரேன். மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. ஜூஸ் தானே கேன்டீன்ல இருக்கும், வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்குமா உன் முகத்துல இப்படி பயமும் ஒரு பதட்டமும் இருக்கு? எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்ப? இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு. உன் மனசுல இப்ப சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு என்னமோ மனசுல ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. ஒருவேளை டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாமோன்னு தோணுது. அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்னு தோணுதுப்பா. அதாம்மா, வீட்டுல ஏதோ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னீங்க. பண்ணேன்தான்ப்பா. அது சும்மா நமக்கு நாமளே பண்ணிக்கிறது. அதுல கொஞ்சம் தப்பா வரதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. ஒருவேளை எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா? அட, நீ ஏமா தப்பாவே யோசிக்கிற? இத பாரு, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா இந்த ரிசல்ட் நல்லபடியா தான் வரும். வந்தா சந்தோஷம், வரலன்னா அத்தை மாமா எல்லாரும் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. நம்ம வச்சு ஏமாத்தின மாதிரி ஆயிடும். பாரதி மாமா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாரு. கண்ணம்மா, இந்த பேச்சை இதோட நிப்பாட்டு. டெஸ்ட் ரிசல்ட் நல்லபடியா வரும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி வரும்போது மாப்பிள்ளையோட மனசு எப்படி சந்தோஷத்துல கொண்டாடணும்னு நீயே யோசிச்சு பாரு. உன் மாமனாரும் மாமியாரும் எப்படி தாங்குவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? இப்போ உன் மனசு அதை பத்தி தான் யோசிக்கணும், வேற எதை பத்தியும் நினைக்க கூடாது. என்ன மாமா, என்ன சொல்ற கண்ணம்மா? இன்னும் முகத்துல அந்த பயம் போல இருக்கே. புள்ளைய பெத்து பேரு வைக்கிற வரைக்கும் அவளுக்கு பயம் போகாது மாப்பிள்ள. சரி, இந்தா ஜூஸ் குடி. நான் போய் ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு சரி. வந்துடுறேன். டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சா? இப்பதான் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் டாக்டர், லேட் ஆகும். ஓகே, நான் வெளில வெயிட் பண்றேன். சரி, ஓகே டாக்டர். சரி.
ஹவர்ஸ் ஆச்சு. ஒவ்வொன்றையும் ரொம்ப கவனமால மூவ் பண்ண. நம்ம அந்த நேரத்துல ஒர்க் முடிச்சுட்டு போனதுனால 2 பேரும் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தத பார்த்தோம். ஆனா 2 பேரும் ஒரே ரூமுக்குள்ள போயிருக்க மாட்டாங்கன்னு என்னடா நிச்சயம்? ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நிதானமா வெயிட் பண்ணி சொல்லிருக்கலாமோ? ச்சே, அவ மூடு என்னன்னு தெரியாம சொல்லிட்டோமோ? மிஸ் பண்ண மாட்டேன் மாருதி, மிஸ் பண்ணவே மாட்டேன். உனக்காகவே அமெரிக்கால இருந்து வந்து உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு நான் கொடுத்த பொய் ரிப்போர்ட்ஸை நம்பி நீ கல்யாணமே பண்ணிக்காம இருப்பேன்னு நினைச்சா கண்ணமான ஒருத்தி வந்து நிக்கிறா. அவ்வளோ நீயும் உருகி உருகி லவ் பண்றீங்க. ஆனா என் மனசுல ஆசைப்பட்ட உன்னை எப்படி விட்டு கொடுக்க முடியும் பாரதி? அதுக்கு தான் கண்ணம்மாவுக்கு டெஸ்ட் எடுத்து அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு இன்னொரு பொய் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அவளையும் நம்ப வச்ச. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நான் கொடுத்த ஃபேக் ரிப்போர்ட்ஸை நம்பிட்டு இருக்கும் போதுதான் இந்த வருண் ஒருத்த வந்து சேர்ந்தா. ஆனா அந்த வருணைய வச்சு ஒரு கதையை உருவாக்கி கண்ணம்மாவோட கேரக்டரை காலி பண்ணி அவளை விரட்டலான்னு நினைச்சு நான் போட்ட பிளான் சரியான ரூட்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா எங்கேயோ எப்படியோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ச்சே, அதுக்காகலாம் உன்னை விட முடியாது பாரதி. நீ எனக்கு சொந்தமானவ. நீ என்ன அடிச்சாலும் உன்னை விட்டு தர மாட்டேன். என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு இல்லாத உரிமையா பாரதி? என் காலையே எடுக்க மாட்டியா? என்ன கண்ணம்மா கால் பண்ணியிருந்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ஹே, என்ன டயர்டா இருக்கா? நீ வேணா கிளம்புற வரையும் உள்ள படுத்திருக்கியா? அதெல்லாம் வேண்டாம் மாமா. மாமா, டெஸ்ட் ரிசல்ட் எதுவா இருந்தாலும் நீங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டீங்கல்ல? என்ன கண்ணம்மா நீ? டெஸ்ட் ரிசல்ட் என்னன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல. பிரெக்னன்சி டெஸ்ட்ல வேற டபுள் கோடு வந்திருக்கு. நான் உன் நாடி பிடிச்சி செக் பண்ணி பார்த்தேன். ஏற்கனவே தலை சுத்தல், வாமிட்டிங், நீ சொன்ன எல்லாமே பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். இந்த டெஸ்ட்டுங்கிறது இது ஒரு கைண்ட் ஆஃப் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சில். நீங்களாச்சும் சொல்லுங்க மாப்ள. அதே நினைச்சு பயந்துகிட்டே இருக்க. டெஸ்ட் எடுத்த பிறகு சொல்லியிருக்கலாம், டெஸ்ட் எடுத்த பிறகு சொல்லியிருக்கலாம்னு ஒரே புலம்பல். நீங்களே ஒரு டாக்டர், நீங்க சொல்றதையே நம்ப மாட்டேங்கிற. சரி, இனிமே நான் ஒன்றும் புலம்பல. மாமனாரும் மருமகனும் உடனே எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி வா வலிக்கு. இப்போ உன் மனசுல பிறக்க போறது ஆனா பொண்ணா, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இதை மட்டும் தான் நீ யோசிக்கணும். வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. ஓகே? ஒரே நிமிஷம் கண்ணம்மா, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பண்றது? பாரதி, இப்போ நீ என் கூட பேசுவியா மாட்டியா?
முடியாது போடுன்னு சொல்லிட்டானா? சொன்னாலும் சொல்லுவான். நம்ம கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும். பாரதி, எல்லா தப்பும் என் மேலதான். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. சாரி. ஒரு தடவை என் ஃபோன் அட்டன் பண்ண. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ். நம்பரே பிளாக் பண்ணிட்டியா பாரதி? சித்தி, இந்தாங்க ஜூஸ். எனக்குலாம் வேண்டாம், நீ அவருக்கு கொடு. அப்பா. அப்பா, பின்னாடி பாத்தீங்களா சித்தி எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு? பார்த்துட்டு தான் இருக்கேன். பாரதி கிட்ட இருந்து போன் வர்ற வரைக்கும் அவ கால் தரையில படவே படாது. ஏங்க, காலையில 9 மணிக்கு கிளம்புனா இன்னும் அங்க டெஸ்ட் எடுத்து முடிக்கல. அவனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஒரு போன் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சா பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. டெஸ்ட் எடுத்து முடிச்ச உடனே அவனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்மா. அட போங்க நீங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அம்மா, என்னம்மா இது? நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லதா தோணல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நானே செம்ம கடுப்புல இருக்கேன். கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? அம்மா, கண்ணம்மா கர்ப்பமா இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்னம்மா பண்ண போறோம்? தீ குளிச்சு செத்துரு. என்னங்க, ஏங்க, ஒரு வாட்டி போன் பண்ணி பாருங்களேன். எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது? இல்ல, ஒருவேளை அவன் சந்தோஷத்துல போன் பண்ண மறந்துருப்பாங்க. போன் பண்ணுங்களேன். அம்மாவோட உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு, மனசு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. நீ சொல்றது என்ன உண்மைதான்டா சௌந்தர்யா. நீ பேசாம காலையிலேயே அவங்க 2 பேர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம். ஆமாங்க, போயிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐயோ அம்மா தாயே, நான் அவனுக்கு போன் பண்ணிடுறேன். இல்லன்னா நீ விட மாட்டேன். டென்ஷன். ஹலோ அப்பா. டேய் பாரதி, டெஸ்ட் எடுத்தாச்சா? இல்லப்பா, பிளட் டெஸ்ட் கொடுத்தாச்சு. இன்னும் ரிசல்ட்காக வெயிட் பண்றோம். டேய், உங்க அம்மா இங்க தொண நான் அனத்திட்டே இருக்கா. உனக்கு ஃபோன் பண்ண சொல்லி ஒரே டார்ச்சர். டேய் பாரதி, இந்நேரம் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கணுமே. ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஒன்றும் இல்லைப்பா, இங்கே வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்பின உடனே கண்ணம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னான். அவரை பார்க்க போனப்போ மாமாவும் கூட வரேன்னாரு. சரி, 3 பேரும் கிளம்பி இங்கே வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். ஓகேடா, ரிசல்ட்ஸ் வந்த உடனே முதல்ல ஃபோன் பண்ணிடு. இல்லாட்டி உங்க அம்மா இங்க இருக்கிறவங்க யாரையும் சோத்துல கை வைக்க விட மாட்டா. ஓகே, பாய்ப்பா. என்னங்க, என்னவா, எதனால லேட்டுங்க? அது ஒண்ணு இல்ல சௌந்தர்யா, கண்ணம்மா போறப்ப அவங்க அப்பாவை பார்த்துட்டு போகணும்னு சொன்னாலாம். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சாம். நினைச்சேன், இல்லனா இவ்வளவு டைம் ஆயிருக்காதுங்க. ஏ, இப்ப அந்த ஆளுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாங்க? அவன் அம்மா இல்லாத பொண்ணு சித்தி, அப்பா கிட்ட மட்டுமாச்சும் சொல்லணும்னு தோணும்ல. அதெல்லாம் டெஸ்ட் ரிசல்ட் கம்ப்ளீட்டா வந்ததுக்கு அப்புறம் சொன்னா போதாதா? அதுக்குள்ள அவளுக்கு அவசரம். டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சாப்பிடறதுக்கு ஏதாவது
கொடுத்து அனுப்பிச்சியா? சித்தி, நீங்க தானே சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சீங்க, மறந்துட்டீங்களா? சில பேர் பயங்கர அன்பா இருப்பாங்க. நீங்க அன்பையே பயங்கரமா காட்டுறீங்க சித்தி. அறிவு, சிங்கத்தோட குகைக்குள்ள தேவையில்லாம காலை நீட்டாத, அப்புறம் கடி வாங்கி செத்துருவ, பாத்துக்கோ. ஏய், அறிவு, நீ குடி. கண்ணம்மா வயித்துல வெறும் கட்டியா தான் இருக்கணும். அவளுக்கு தான் குழந்தை பொறுக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி பொறுக்கும்? கடவுளே, நான் நம்ப வச்சு கழுத்து அறுத்துறாத. கண்ணம்மாவுக்கு முதல்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அஞ்சலி அம்மாவுக்கு இந்த வீட்டுல மதிப்பு போயிடுமே. அதுக்கப்புறம் என்னையும் விரட்டி அடிச்சிடுவாங்க. கண்ணம்மாவுக்கு குழந்தை பிறக்காம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பொழப்பு இந்த வீட்டுல ஓடும். இப்ப என்ன பண்றது?